ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்கு பொடி மாஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகா போட்டிருக்கேன், கூடவே பொடி பொடியாக நறுக்கின வெங்காயங்க, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேங்க. இது நல்லா வதக்கணும். இது ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இதில் முட்டை உடச்சி ஊற்றணுங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூளுங்க, அவ்வளோதாங்க. நம்மளுடைய முட்டை பொடி மாஸ், எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தோடுக்கும் சைட் டிஷ் சூப்பராக இருக்குங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம், நீங்கள் பச்சை மிளகாவை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு எக்கு தாங்க நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஒருத்தவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு எக்கு போட்டிருக்கேங்க. ஸோ இதாங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.